என் செல்ல குழந்தையே, வஜ்ரகோஷம் சொல்லி இன்று உன் தாயை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்காகவே இந்த வராகி நான் வந்துவிட்ட இந்த நேரம் இன்று அதிர்ஷ்டம் என்னவென்று நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத சில விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். வஜ்ரகோஷம் சொல்லும் பொழுது என் பிள்ளையினுடைய மனதில் தீமைகள் இருக்காது. வஜ்ரகோஷம் சொல்லும் பொழுது என் பிள்ளையின் மனதில் உண்மைகள் மட்டுமே ஓங்கி நிற்கும். அப்படியானால் வஜ்ரகோஷம் சொல்லச் சொல்லி இந்த தாயானவள் கேட்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் உனக்கு புரிகிறதல்லவா? உன்னுள் இருக்கும் நல்லதொரு தெளிவை நான் காண விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர நினைக்கிறேன். உனக்காகவே என்னவென்றும் ஏதுவென்றும் நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த பல விஷயங்களுக்கு இப்பொழுது நல்லதொரு தெளிவு கிடைக்க வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் இனி எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய காலம் இது. உன்னை தேடி வரும் தெய்வத்தை நீ வரவேற்க வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை இனி எல்லாமுமாக நீ வாழ வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை கைவிட்டு விட்டு அதன் பிறகு நீ கலங்கி நிற்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் பேச நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் என் வசமாக்க நினைக்கிறேன். உன்னிடத்திலிருந்து நான் பெற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் என்னவென்று பார்த்து கொள்ள நினைக்கிறேன். அத்தனையிலும் என் பிள்ளை தான் விரும்பியதை சரியாக பெற வேண்டும், சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் மாற்றிவிடும். ஆனால் உனக்கு அப்படி அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து யோசித்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னிடத்திலிருந்து நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக தருவது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த நிலையில் நீ எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நல்லதை சொல்லும் இந்த தெய்வம் இனியும் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. இனியும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, நம்முடைய மனதில் எவ்வளவு விஷயங்கள் எங்கே தோன்றியிருந்தாலும் சில விஷயங்கள் எவ்வளவுதான் நம்முடைய மனதிற்குள் நின்று நம்மை எதையும் செய்ய விடாமல் தடுத்திருந்தாலும் இனிமேல் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலம் உனக்கான நன்மைக்குரிய காலம் என்பதனை நீ மறக்காதே. இனி வரும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வருகின்ற நேரம் இனி உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை
நீ எப்பொழுதும் போல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எங்கே என்று நீ யோசிப்பதை விட்டுவிட்டு இனி நடக்கும் நன்மைகளுக்கு உன்னை நீ எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. உனக்கு நடக்கும் நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வந்துவிடு. வஜ்ரகோஷம் சொன்ன என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை எல்லாமும் சரியாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி என்று நாம் யோசிக்கும்படி இந்த வாழ்க்கை இனி உனக்கு எல்லாவற்றையும் கவனமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பலனை கொடுப்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதையுமே என் பிள்ளை நீ யோசித்து இனிமேல் வருந்த மாட்டாய். எல்லா பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதாக மாற வேண்டும். அதே நேரம் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை. காரணங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்துவதில்லை. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது போல இனி உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் நீ உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எவ்வளவுதான் நாம் பல சோதனைகளை சந்தித்திருந்தாலும், எவ்வளவுதான் பல காயங்களை கடந்து வந்திருந்தாலும் நமக்கும் சில விஷயங்கள் புரியும். இது தேவையா, தேவையில்லையா, இந்த விஷயம் நம்மை தொடர்வது நியாயமா, நியாயமில்லையா என்பது போன்ற சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் தோன்றும். அது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை முறை இனிமேலும் நாம் இதையெல்லாமும் கடந்து நமக்காக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. உனக்காக உன் தாயினுடைய வார்த்தைகளில் இருந்து கிடைக்கப் பெறும் பல நன்மைகளை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்களை அம்மா உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். என் பிள்ளை, பல தடைகளை தாண்டி இந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நீ நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய துணிச்சல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கட்டாயமாக உனக்கு கொடுக்கும். உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்னின்று நான் சொல்ல சொல்ல இனி எல்லாவற்றிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது. பணம், அதாவது ஒருவரின் கையில் இருக்கும் பணம் இந்த உலகத்தை கவரும். ஒருவரினுடைய அழகு உள்ளத்தை கவரும். ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகள் மனிதனை கவரும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் உன்னை படைத்த இறைவனை கவரும். அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? நீ செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக தெய்வம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு என்னாலும் என் குழந்தை சரியாக நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மரம் வளர்வதற்கு பல வருடம் ஆகிறது. ஆனால் அதை வெட்ட சில நிமிடம் போதும். ஒரு உறவை உருவாக்குவதும் வளர்ப்பதும் அப்படித்தான். அழிப்பது மிகவும் எளிது, அதை காப்பதுதான் கலை என்பதனை மறக்காதே. விழுந்துவிடக்கூடாது என்றுதான் சில கிளைகளை இறுக்கமாக பற்றி கொள்கிறாய். ஆனால் அவசரமாக உன்னை உதிர்த்துவிட்டு அடுத்த வசந்தத்திற்கு அந்த மனிதர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
இதையெல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டால், இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால், நிச்சயமாக உன்னை சுற்றி நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். மனதிற்குள் கொஞ்சம் குழப்பம், வாழ்க்கை உன்னை எங்கே கூட்டிக் கொண்டு செல்கிறது என்று புரியாமல், உள்ளே கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் வெளியே சிரித்தது போல நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயம் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் பல மாற்றங்களை கொடுக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னிடத்தில் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சரியாக என்னவென்று உருவாக்கும், சரியாக என்னவென்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் வேண்டும் என்று நாம் யோசிக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி நம்மை சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மனதில் நாம் யோசிக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சரியான ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லும் தவறான விஷயங்களோடு உன்னை சேர்த்து வைப்பதை விட சரியான விஷயங்களோடு உன்னை பின்னி பிணைக்கும். என் குழந்தையே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் அதிகம் பேசாதே. ஏனென்றால் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் உன்னிடம் பேசவில்லை என்றால் அது உனக்கு அதிகமான வலியை கொடுக்கும். உண்மைதானே? எதையுமே எதிர்பார்ப்பில்லாமல் அளவோடு நாம் செய்ய கற்றுக்கொண்டோமானால் அவர்கள் நாளை உனக்கு அது போன்ற ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதையுமே எதிர்பார்த்து இங்கு ஒன்றும் நடந்து உனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாமல் ஆசைப்படுவதும் தேவையில்லாத விஷயங்களுக்காக மெனக்கெடுவதும் நாளை உன்னைத்தான் கண்கலங்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்குள் தான் கண்ணீரை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், இனி உனக்கான நல்லது எப்பொழுதும் எந்த பொழுதும் உனக்கே கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களோடு தேவையில்லாத புரிதல்களோடு இதுவரையிலும் கடந்து வந்தது போதும். இனிமேலாவது எதையுமே ஒரு அதிர்ஷ்டத்தின் நோக்கமாக, உன்னுடைய எதிர்காலத்தின் உண்மையின் வெளிச்சமாக நீ அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் இந்த போது நீ எல்லாமுமாக உன்னை வாழ வைக்க எடுத்து கொண்ட முயற்சிகளும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து வந்த பல பிரச்சனைகளும் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் காணாமல் போயிருக்கும். நாளை மீண்டும் புதிய பிரச்சனைகள் புதிய கோணத்தில் உருவாகலாம். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் பொழுது அந்த பக்குவத்தோடு உன் வாழ்க்கையையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரியமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த தருணத்தை எப்பொழுதும் விட்டுவிடாமல் இரு. நல்லதையே நடக்கும் பொழுது நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றித்தான் நடக்கும்.
என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளும் சூழ்நிலைகளையும் அறிந்து இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை தெளிவுபடுத்தவும் பல போராட்டங்களோடு நான் உன்னை தேடி வந்த பொழுது என் பிள்ளையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து என்னவென்று நீ அடியெடுத்து வைக்கிறாய். நிச்சயமாக இது போன்ற மனநிலையோடு என் பிள்ளை இருக்கும் பொழுது உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றது போல நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே கொடுப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. சரியான நிலையில் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் நான் எதையுமே சரியான நேரத்தில் கேட்கப் போவது கிடையாது. உனக்கு நடப்பதில் எல்லாமும் நல்லதும் உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தீமைகளை கண்கூடாக கண்ட என் பிள்ளைக்கு வஜ்ரகோஷம் சொல்லிய பிறகு தீமைகள் விலகி நன்மைகள் காண்பிக்க தொடங்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பல நன்மைகளோடும் பல நம்பிக்கையோடும் நான் எடுத்து சொன்ன விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வர வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியங்களையும் கைவிடாமல், ஆத்திரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களையும் நீ அவசரப்பட்டு செய்து விடாமல் எல்லாவற்றையும் சற்று நிதானமாக யோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என்றால், உனக்கான தீர்வில் எந்த விருப்பங்களும் இல்லை என்றால், நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல நீ நல்லபடியாகத்தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் உன்னை சுற்றியிருக்கும் இந்த தீமைகளினால் வேரோடு பிடுங்கப்பட்டிருக்கிறது. எது சரியென்று நீ நினைத்தாலும் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வெற்றியே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் உண்மைகளோடு இனி எல்லாமுமே சரியாகிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும். ஆசைகளை நாம் எப்பொழுதும் துறந்துதான் நிற்க வேண்டும். நான் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்களில் எவ்வளவு ஆசைகள் தானாக உனக்கு நிறைவேறி இருக்கிறது தெரியுமா? ஒன்றை நம்மால் பெற முடியும் என்றால் மட்டும்தான் அந்த விஷயத்திற்குள் இறங்க வேண்டும். ஆரம்பத்திலேயே இது முடியாது, கிடைக்காது என்பது போன்ற எண்ணம் கொண்ட எண்ணம் ஒவ்வொரு வாழும் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான விஷயங்களை நீ எப்பொழுதும் முன்னெடுத்து வர வேண்டும். அது போதும். தெய்வத்திற்கு அன்பான பிள்ளையாக நீ நிச்சயமாக மாறிவிடுவாய். தெய்வத்தின் அன்பை பெற்ற பிள்ளையாக நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை சரியாக மாற்றி விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் உன்னை கடந்து வந்து உனக்குள் தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடன் இருப்பதை நாம் எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். வஜ்ரகோஷம் சொன்ன என் பிள்ளை, உண்மையில் நீ சுத்தமான பிள்ளை.
கள்ளகபடம் இல்லாத பிள்ளை. இனி எந்த நாளும் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.